ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்குத் தெரியாத அமுத நதி என 3 நதிகளும் சங்கமிக்கும் இடம்தான் இந்த தென் திரிவேணி சங்கமம். இங்கே வீற்றிருக்கும் ஆதிகேசவப் பெருமாளின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. குபேரன் பூலோகம் வந்து பல திருத்தலங்களுக்குச் சென்று தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். புலி, மான், யானை, சிங்கம், பசு, பாம்பு, எலி என அனைத்தும் ஒரே இடத்தில் அமர்ந்து எந்த பகையும் இல்லாமல் அமைதியாக உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. அருகில் ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்க இந்த விலங்குகள் அவர்களுக்கு எந்தத் தொந்தரவும் கொடுக்கவில்லை. இங்கேயே தங்கி திருமாலையும் சிவனையும் காண தவம் செய்தான். அவனது தவத்திற்கு மெச்சி இறைவன் இருவரும் அவனுக்குக் காட்சி தந்தனர். குபேரன் வேண்டியபடியே சிவன் இங்கே சுயம்புவாக எழுந்தருளினார். திருமால் ஆதிகேசவப் பெருமாளாக அருகிலேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கத் தொடங்கினார். கோவிலின் சிறப்பம்சங்கள். இக்கோவிலில் உள்ள ஆதிகேசவப் பெருமாளின் சிலை முழுவதும் கருதப்படுகிறது. இங்குள்ள வேணுகோபாலர் சன்னதிக்குப் பின்னால் 2 தலைகளைக் கொண்ட ஒரு அதிசயப் பசுவின் சிலையைக் காணலாம்.